வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அபிஜித் திப்கே கரப்பாம்பூச்சி கட்சியுடைய தலைவர், அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. இந்தியாவுடைய பெஸ்ட் சிஎம் யாரு? இதுவரைக்கும் இருந்தவங்க இப்போ இருக்கிறவங்க யாரை வேணாலும் சொல்லலாம். பெஸ்ட் சிஎம் யாரு அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு அபிஜித் திப்கே என்ன தெரியுமா சொல்லியிருக்கான்? 3 பேருடைய நேம சொல்லியிருக்கான். எம்கே ஸ்டாலின், பினராயி விஜயன், அரவிந்த் கெஜ்ரிவால். இந்த 3 பேர் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் சிஎம். தமிழகத்துடைய பொருளாதாரத்தை முன்னேற்றிய எம்கே ஸ்டாலின், கல்வி மற்றும் சுகாதாரத்தில் மறுசீரமைப்பை கொண்டு வந்த பினராயி விஜயன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கான் அபிஜித் திப்கே. தமிழகத்துடைய பொருளாதாரத்தை முன்னேற்றினாரா எம்கே ஸ்டாலின். 2021 ஆட்சிக்கு வந்த உடனேயே பொருளாதாரத்தை மேம்படுத்த ஒரு கமிட்டி போட்டார். அதுக்கப்புறம் அந்த கமிட்டி என்ன பண்ணாங்க, எங்கே போனாங்க அப்படிங்கிறதே தெரியலை. அந்த கமிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி போட வேண்டிய ஒரு சூழல் உருவானுச்சு. அப்படி இருந்துச்சு. பொருளாதாரத்தெல்லாம் கடந்த டிஎம்கே ஆட்சியில் முன்னேற்றின மாதிரியெல்லாம் தெரியலை. கடன் சுமை தான் உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏடிஎம்கே ஆட்சியில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடியாக இருந்த கடன் சுமை டிஎம்கே ஆட்சி முடியும் போது 10 லட்சம் கோடி அப்படிங்கிற அந்த மார்க்கு கிட்ட வந்து நின்றுச்சு. அதனால அபிஜித் திப்கே சொல்கிற மாதிரி தமிழகத்துடைய பொருளாதாரத்தை முன்னேற்றினார் ஸ்டாலின் அப்படிங்கிறது ஓவர் புகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். என்னை கேட்டால் சிஜேபி டிஎம்கேவோடலாம் 2029 கூட்டணி வைக்கிற பிளானில் இருக்கானுங்க. ஏன்னா டிஎம்கே காங்கிரஸ் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் டிஎம்கே இருக்காது. காங்கிரஸுக்கும் சிஜேபியை பிடிக்காது. ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ் தலைவர்கள் யாருமே வந்து ஆதரவு தெரிவிக்கலை. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டருடைய ரெசிடென்ட் பக்கத்தில் அவர் ஒரு பக்கம் போராட்டத்தில் குதிச்சார். ஏன் ஜந்தர் மந்தருக்கு வரல? சிஜேபி வளர்வதை காங்கிரஸ் விரும்ப மாட்டாங்க. அதனால காங்கிரஸ் சிஜேபியோடலாம் கூட்டணி அமைக்காது. அதனால நேஷனல் பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே, சிஜேபி, சமாஜ்வாடி பார்ட்டி, ராஷ்ட்ரிய ஜனதா தளம், ஆம் ஆத்மி பார்ட்டி, மமதா பானர்ஜி இவங்கெல்லாம் 2029 ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது காங்கிரஸ் இல்லாத கூட்டணியை 3வது ஒரு அலையன்ஸை டிஎம்கே, சிஜேபி எல்லாம் உருவாக்க பார்ப்பாங்க. பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி 1, 2வது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 2வது, 3வது காங்கிரஸ் பிஜேபி இல்லாத 3வது கூட்டணி. இந்த 3rd அலையன்ஸில் தான் டிஎம்கே, சிஜேபி, ஆம் ஆத்மி பார்ட்டி இவங்கெல்லாம் இடம்பெற போகிறாங்க. காங்கிரஸுடைய கூட்டணியில் டிவிகே இடம்பெறுமா அப்படிங்கிறதும் டவுட்டு தான். 2029 பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ள காலியாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்துடும். பேரவையில் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு? இன்னும் 10 எம்எல்ஏக்கள் டிவிகேல சேர்ற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 தொகுதிகளுக்கு பை எலெக்ஷன் வரப்போகுது. இதில் மெஜாரிட்டி தொகுதிகளை டிவிகே ஜெயிச்சு தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கிற பிளானில் இருக்காங்க. கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் இருக்கக்கூடாது, தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்களுடைய பிளான் படி நடந்துருச்சுன்னா, தனி பெரும்பான்மை பை எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு டிவிகேவுக்கு வந்துருச்சுன்னா, அவங்க செய்யக்கூடிய வேலை காங்கிரஸை கலட்டி விடுவதாக தான் இருக்கும். ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உடனான கூட்டணியை வச்சுக்காதீங்க அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே டிஎம்கேவுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. டிஎம்கே சொன்னதை கேட்கல. இப்போ டிவிகேவுக்கும் அதே அட்வைஸை தான் பாஜக முன்வைப்பாங்க. அதனால நேஷனல் பாலிடிக்ஸ் பக்கமும் விஜய்க்கு ஆசை இருக்கிறதுனால கட்சியை பல மாநிலங்களுக்கு வளர்க்கிற எண்ணத்தில் இருக்காராம். டிவிகேவை, தமிழக வெற்றி கழகத்தை தேசிய வெற்றி கழகம் அப்படின்னு மாற்றுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் காங்கிரஸுக்கு டிவிகே டாட்டா சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கு டாட்டா சொல்லிட்டா டெஃபினட்டாக டிவிகே பாஜக தலைமையிலான கூட்டணிக்கும் போக மாட்டாங்க, டிஎம்கே இருக்கக்கூடிய கூட்டணிக்கும் போக மாட்டாங்க. காங்கிரஸுக்கும் டாட்டா சொல்லிட்டா 4 முனை போட்டி நிலவும். தமிழகம், கேரளா, புதுச்சேரியில் இந்த ரீஜியனில் விஜயுடைய டிவிக்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா ஓவராலாக நம்ம இந்தியாவுடைய ரிசல்ட் எப்படி அமையும்? எதிர்கட்சிகள்லாம் அணிகளாக பிரிஞ்சு வாக்குகளை அவங்களுக்கு அவங்க பிரிச்சுக்குவாங்க. எப்போதும் போல பிஜேபிக்கு, மோடிஜிக்கு விழுகக்கூடிய வாக்குகள் எப்போதும் போல போய் விழுகும். 4வது முறையாக பாரதத்துடைய பிரதமராக மோடிஜி தேர்வாவதற்கு தான் ஹை சான்ஸ் இருக்கு. மோடிஜி 4th டைம் பிஎம் ஆக தேர்வான பிறகு சில வருடங்கள் பிரைம் மினிஸ்டர் போஸ்டில் இருந்து பிஜேபியில் அடுத்தவங்களுக்கு, அடுத்த ஜெனரேஷன் லீடருக்கு தன்னுடைய பதவியை விட்டு கொடுத்துட்டு அவர் பாலிடிக்ஸில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த லீடரை பிஜேபி வளர்த்து விடணும். இப்போ ஒட்டுமொத்த
பிஜேபியும் நாடு முழுவதும் பிஜேபி மோடிஜியை நம்பி தான் இருக்கு. ஆஃப்டர் மோடிஜி பிஜேபிக்கு ஹை ரிஸ்க். பிஜேபியை ரிஸ்கில் கொண்டு போய் விட டெஃபினட்டாக மோடி விரும்ப மாட்டார். அதனால 2029 ஜெயிச்சு பிஎம் ஆகி சில வருடங்களுக்கு பிறகு அடுத்த தகுதியான நபருக்கு அந்த போஸ்ட்டை கொடுத்துட்டு பிஎம் ஒதுங்கிறதுக்கு நம்ம மோடிஜி ஒதுங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 4வது முறையாகவும் மோடி தான் பிஎம் ஆவார்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.